அனைவருக்கும் வணக்கம். நான் கார்வேந்தன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு முக்கியமான கேஸ் வந்தது. என்ன கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு நீட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கமிட்டி, அந்த கமிட்டிக்கு அகேன்ஸ்டாக ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹைகோர்ட் ஒரு ஆர்டரை ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா நீட்டுக்கான அஃபிஷியல் டேட் நமக்கு நேற்றே தெரிய வந்தது. ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் சொல்லலை, அதையும் இந்த வீடியோவில் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ஒரு டேட் நமக்கு நீட் 2021 தேர்வு தேதியானது நமக்கு தெரிய வந்திருக்கு. செப்டம்பர் 12ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் 59 நாட்கள் இருந்துகிட்ருக்கு. நீட் ஆஸ்பிரன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். ஸோ மருத்துவ படிப்பில் சேர்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி, அதாவது தேசிய தேர்வு முகமை, அவங்களோட போர்ட்டல் வெப்சைட்டில் இந்த அப்ளிகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அங்கே போய்ட்டு நீங்கள் குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ளே அப்ளை பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகலாம். ஸோ அது ரிலேட்டடான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றது தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்குள்ளே வரும். தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நீட் தேர்வு குறித்த பாதிப்புகளை ஆராயறதுக்காக ஒரு குழுவானது அமைக்கப்பட்டது தமிழக அரசால். ஸோ இதை தலைமையாக இந்த ஒரு குழுவில் யார் தலைமையேற்று நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உயர்திரு நீதிபதி A K ராஜன் அவர்கள் தான் இந்த ஒரு குழுவோட தலைமையாக இருக்கார். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு குழுவுக்கு எதிராக தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்படுது. ஸோ இந்த ஒரு குழுவுக்கு என்ன ஒரு விஷயத்தை சேலஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழுவை அமைத்தது அரசியல் சாசன படி செல்லுமா, அதாவது இந்த குழுவுக்கு கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி இருக்கா அப்படின்றத ஒரு பேசிக்கான கொஷினாக இருந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்திங்கன்னா ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் சஞ்சீப் பானர்ஜி அவர்களும் ஜஸ்டிஸ் செந்தில்குமார் ராமமூர்த்தி அவர்களும், இவர்கள் 2 பேரும் கொண்ட ஒரு அமர்வு தான் விசாரணை செய்கிறாங்க. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் பேசப்படுது. இன்றைக்கி என்ன ஹைலைட்டாக வருதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஒரு கமிட்டியானது செல்லும் தன்மை உடையது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹானரபிள் ஜஸ்டிசஸ் 2 பேருமே சொல்கிறாங்க. ஸோ மேலும் பார்த்திங்கன்னா, ஒரு மாநில அரசுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்கோ அந்த விஷயங்களில் ஆர்டிகல் 162 படி சட்டம் இயற்றலாம். மத்திய அரசு இயற்றப்பட்ட சட்டத்தை மீறி ஒரு சட்டம் இயற்ற முடியாது அப்படின்றத நமக்கு தெளிவாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம பார்த்தோம்னா நீட் எக்ஸாம் அப்படின்றது மத்திய அரசால் இயற்றப்பட்ட ஒரு சட்டமாக இருந்துகிட்ருக்கு. நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் 2019 படி தான் நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மேலும் சில விஷயங்களை உயர்த்திரு 2 நீதிபதிகள் இருவருமே சொல்கிறாங்க. ஸோ இதில் இன்னும் சில விஷயங்கள்லாம் என்ன போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. என்ன விஷயங்கள் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா, மியர் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அ கமிட்டி கெனாட் அமௌண்ட் டு அ கான்ஸ்டியூஷனல் வைலேஷன் அப்படின்றாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழக அரசால் ஒரு கமிட்டி தான் நியமிக்கப்பட்டிருக்கு. அந்த கமிட்டியானது இந்த ஒரு நீட் பாதிப்பு குறித்த ஒரு ஆய்வுகளை மேற்கொள்ள போகிறாங்க. சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் எவ்வாறான ஒரு பாதிப்புகளுக்கெல்லாம் உட்படுறாங்க அப்படின்றத ஆராயறதுக்காக தான் இந்த ஒரு கமிட்டியானது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம உச்சநீதிமன்றத்தில் எந்த ஒரு தீர்ப்புமே இப்படிப்பட்ட குழுக்கள் எல்லாம் அமைக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது மாநில அரசுக்கு அப்படின்றதெல்லாம் குறிப்பிடலை அப்படின்றதும் 2 நீதிபதிகளுமே நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம இந்த இடத்துல முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஒரு ஹானரபிள் ஜஸ்டிஸ் A K ராஜன் அவர்களை தலைமையாக கொண்டு தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட கமிட்டிக்கு கான்ஸ்டியூஷனல் கேரண்டி இருக்குது. அவங்க பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களில் பாதிப்புகளை ஆய்வை மேற்கொள்ளலாம் அப்படின்றதான் மெட்ராஸ் ஹைகோர்ட் நமக்கு கிளாரிஃபை பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு மெயினான விஷயம். ஓகேங்களா? ஸோ இன்னும் சில விஷயங்கள் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம தமிழகத்தில் நம்மளோட ஸ்கூல் எஜுகேஷனை நீட் எக்ஸாமுக்கு மாணவர்கள் பயப்படாமல் போய் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளோட எஜுகேஷனை கொஞ்சம் உயர்த்தலாம் அப்படின்றதும் அவங்க தரப்புலேருந்து தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது கூடவே இன்னும் சில விஷயங்களை சொல்கிறாங்க. அதாவது நம்ம மாநில அரசு சட்டத்தால் இயற்றப்பட்ட இப்போது ஒரு காலேஜில் ஒரு அட்மிஷன் நடக்குது, நீட் ரிலேட்டடான விஷயங்களில் ஒரு அட்மிஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு சட்டத்தால் தான் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கு. இப்படிப்பட்ட விஷயங்களை பாதிக்க செய்யாத வகையில் ஒரு விஷயங்களை மாநில அரசு மேற்கொள்ளுதுன்னா அது எவ்வாறாகவும் ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது. ஓகேங்களா? அப்படின்றதான் நீதிபதிகள் நமக்கு தெளிவாக சொல்கிறாங்க. பேசிக்காக சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ இந்த நீட் எக்ஸாம் அப்படின்றது சட்டத்தால் தான் கொண்டு வரப்பட்டது. இதை ஒரு டிஸ்டர்ப் பண்ணாத வகையில் மாநில அரசு செயல்பட்டால் அது ஒரு இன்டர்ஃபியரன்ஸாக இருக்காது. அது ஒரு என்ன சொல்லலாம்,
அது வந்து ஒரு பாதிப்பாக இருக்காது அப்படின்றத நீதிபதிகள் சொல்கிறாங்க, சிம்பிளாக சொல்லணும்னா. ஓகேங்களா, இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து நமக்கு கிடைத்த ஒரு விஷயங்கள். ஸோ இந்த ஒரு கேஸ் ஆனது டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ உயர் நீதிமன்றத்தில் தான் நமக்கு டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இன்னும் போகக்கூடிய காலகட்டத்தில் என்ன ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ பேசிக்காக இன்றைக்கி வந்து இந்த 2 விஷயங்கள் தான் நான் சொல்ல வந்தேன். நீட் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகக்கூடிய மாணவர்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ AK ராஜன் கமிட்டி, ஹானரபிள் ஜஸ்டிஸ் AK ராஜன் அவர்கள் தலைமையில் செயல்படக்கூடிய கமிட்டியானது தொடர்ந்து செயல்படும் அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயமா இருந்துகிட்ருக்கு. இவங்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வந்து அதாவது எந்த ஒரு குழுவுமே இப்படிப்பட்ட ஒரு பாதிப்புகளை ஆராயறதுக்காக அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லலை அப்படின்றதான் மெட்ராஸ் ஹைகோர்ட் இன்றைக்கி நம்ம கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான க்ரக்ஸு, ஒரு கடைசியாக சம்மரி மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ மேலும் ஒரு நல்ல வீடியோட உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.